வணக்கம், நான் உங்க கார்த்திகா. 2 days நீங்க செஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அது நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எனக்கு பிளாசம் டைகர்ஸ்ல ஷேர் பண்ணலாம் ஃபேஸ்புக்ல. ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட். பெங்களூர்ல ஒரு பொண்ணு நைட் டைம்ல பேங்க் விட்டு வெளில வந்திருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி இருந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பேக்ல இருந்து ஒருத்தவங்க நம்மளை ஹக் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பேனிக் ஆகாம எப்படி அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றது. ஸோ இன்னைக்கு அதை பத்தி பார்க்கறதுக்கு என் கூட திருத்தி இருக்காங்க, என்னோட பார்ட்னர். ஹாய் திருத்தி. வெல்கம் டு த ஷோ. ஸோ ஒரு பேக் ஹக் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கேர்ளுக்கு ஒரு அலர்ட்னஸ் எப்பவுமே அந்த பாடியில் இருக்கும். நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா பின்னாடி இங்கே வந்தாங்க அப்படின்னாலே நமக்கு அதுக்கு ரியாக்ஷன் வரும். அதையும் மீறி வந்துட்டு ஓரளவுக்கு ஹக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணுறாங்க. எஸ், நல்லா டைட்டா. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹக் பண்ணதுன்னு ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு ஹக் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாகவே ஒரு கேர்ள்ஸ் ரியாக்ஷன் ஹக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பேனிக் ஆயிடுவாங்க. they'll give up. ஏன்னா ஒரு டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எமோஷனையும் தாண்டி நீங்க எப்படி வந்து அந்த இவெண்ட்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து உங்களே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ரெடி? ஹக். ஸோ இப்போ இந்த டைட்டா ஹக் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ ஹக் பண்ணும் போது இந்த பொசிஷன் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் லைட்டா லெக், நம்ம லெஃப்ட் லெக்கை நம்ம ரிலீஸ் பண்ணி இங்க இருந்து கொஞ்சம். ஸோ இந்த மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்க லெக்கை நம்ம இங்க தள்ளி வைக்கிறோம். இங்க இருந்து ஜஸ்ட் இந்த ஷோல்டர்ஸை இப்படி முன்னாடி எடுத்துட்டு வரும், அவ்வளவுதான். ஸோ இப்படி முன்னாடி எடுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எவ்வளோ டைட்டா ஹக் பண்ணாங்களோ, அவங்க எவ்வளோ பாடி வெயிட்ல இருந்தாலுமே அவங்க கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகி ஃப்ரண்ட்ல ஃபாலோ ஆகி தான் தீரணும். ஸோ ஒன்ஸ் மோர் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெக் இப்போ இவங்க ஃப்ரீயா இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். இதுல இருந்து ஜஸ்ட் இப்படி. எஸ், தட்ஸ் இட். இது இப்போ சின்னவங்களுமே பண்ணலாம். இப்போ அவங்க உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. ரெடி? எஸ். ஓகே. ஸோ இது ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான டெக்னிக். நீங்க பண்றது வெறுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் இங்க இருந்து இப்படி லெக் எடுக்கிறீங்க, இங்க இருந்து உங்களோட ஷோல்டரை முன்னாடி எடுத்துட்டு வரீங்க. இப்படி எடுத்துட்டு வரும்போதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். இன்னும் 2-3 டெக்னிக்ஸ் பார்க்கலாம். ஹக். ஸோ இப்போ ஹக் பண்ணும்போது உங்க ஹேண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயா தான் இருக்கு, கரெக்டா? ஸோ உங்க ஹேண்டை ஜஸ்ட் லைட்டா கிராஸ் ஓவர் பண்ணி பேனிக் ஆகாம அந்த சிச்சுவேஷன்ல கிராஸ் ஓவர் பண்ணி, அவங்க ஹக் பண்ணிட்டாங்க, இப்போ அது அடுத்தவங்க எதுவுமே பண்ணல. ஸோ பண்றதுக்கு முன்னாடியே நம்மளால வந்துட்டு நம்மள எஸ்கேப் ஆகிக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் குட். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டா இங்க இருந்து ஃப்ரீ பண்றீங்க. இங்க இருந்து ஃப்ரீ பண்ணும்போது இந்த ஹேண்ட் உங்க லெக்குக்கு அவங்க லெக்கு ரீச்ல தான் இருக்கு. ஸோ இந்த லெக்கை தூக்கி இப்படி ஒன்று போட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஃபாலோ ஆயிடுவாங்க, ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டெக்னிக். இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி காமிக்கிறேன். கம். நான் டைட்டா. ஸோ இப்போ எவ்வளோ டைட்டா ஹக் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பார்ட் தான் பிளாக் ஆகுமே தவிர இந்த பார்ட்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ லைட்டா கிராஸ் ஓவர் பண்ணுங்க. இங்க இருந்து இந்த ஹேண்ட் இப்படி எடுக்கிறீங்க, இந்த லெக் ரீச்ல இருக்கு, இப்படி அப்படியே ரீச் பண்ணி இங்க போடுறீங்க, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் டெக்னிக். இந்த டெக்னிக்கையும் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னும் எளிதா ஒரு டெக்னிக் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். ஸோ நல்லா டைட்டா. ஸோ இப்போ இங்க ஹக் பண்ணிருக்காங்க. இந்த ஹக் பண்ணும்போது இந்த கேப் ஃப்ரீயா இருக்கு, கரெக்டா? ஸோ லைட்டா முன்னாடி வந்து நல்லா டைட் பண்ணி அப்படியே பின்னாடி எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆப்போனன்ட் அவே போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக். உங்களுக்கு பார்க்கும்போது அகேன் ஸோ லைட்டா கொஞ்சம் முன்னாடி வரீங்க, அந்த ஃபோர்ஸ்ல டப்புன்னு இப்படின்னு பின்னாடி எடுக்கிறீங்க. இப்படி எடுக்கும்போது ஸோ உங்களோட இந்த பார்ட் ஆப்போனன்ட்டோட சோலார் பிளெக்ஸஸ் இங்க இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த ஸ்டமக் பார்ட் கிட்ட ஜஸ்ட் போட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்க அவையில போயிடுவாங்க. இந்த 3 சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்டோட சேர்த்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஹேண்ட் இல்லாம எப்படி பண்றது? ஸோ இப்போ உங்க ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு இன்னுமே ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இப்படி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்க ஆப்போனன்ட் உங்க கூட சேர்ந்து மூவ் ஆவாங்க. ஸோ அங்க மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு இங்க அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டு இங்க அப்படியே டர்ன் பண்ணி இங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் த எல்போ.
இதுலயுமே வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். ஸோ இப்போ 4 டெக்னிக்ஸ் வந்துட்டு நீங்க பார்த்தீங்க கரெக்டா? அதை இன்னொரு வாட்டி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக், 2 கையும் சேர்த்து வச்சு ஹக் பண்ணும்போது லெக்கை ரிலீஸ் பண்றீங்க, அப்படியே இப்படி இது பண்ணி பண்றீங்க. This is the first technique. Again, second technique. So logic படி இது body science தான். So அந்த கால் அங்க ஃப்ரீயா இருக்கு, ஜஸ்ட் அந்த எஸ் இந்த பார்ட் வந்துட்டு நீங்க யாருக்கு டச் பண்ணீங்க அப்படின்னாலுமே அங்க ஒரு வீக்னஸ் இருக்கும். அதுல வந்து தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆப்போனன்ட் விழுவாங்க. தேர்ட் டெக்னிக் போலாம். இல்ல நல்லா ஃப்ரண்ட்ல எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் எடுத்துட்டு எஸ் இந்த பார்ட் யூஸ் பண்ணி கரெக்டா இங்க நீங்க அப்படியே புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ரிலீஸும் ஆயிடும், பிளஸ் பேக்கும் மூவ் ஆவாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஃபோர்த் டெக்னிக் பார்க்கலாம். ரெடி? ஹேண்ட் எடுத்துட்டு ஓகே. ஸோ இந்த டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்போ பார்ட் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட். இந்த டெக்னிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா வந்துட்டு ஹார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க யார் கூட ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூட யார் கூடயாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது பி சேஃப் வைல் யூர் ப்ராக்டிசிங் திஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு தற்காப்புக்காக தான் சொல்லி தரும், யாரையும் அட்டாக் பண்றதுக்காக இல்லை. ஸோ கீப் தட் இன் மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் வித் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இப்போ நம்ம 4 டெக்னிக்ஸ் சிம்பிளாகவும் இருந்துச்சு, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. அதை கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.